வணக்கம். நான் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம கேட்டரிங்கிட்ட இருந்து 200 பேருக்கு ஒரு டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஃபன் ஆர்டர் கூட வந்து ஒரு அடிஷனலாக ஒரு ஆள் வந்து 30 பேருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து மினிமம் 50 பேர் தான் பண்ணணும். வேறு ஆர்டர் இருக்கிற டைமில் கொஞ்சம் பேர் வேறு இருந்தாலும் பண்ணி கொடுக்குற பழக்கம். வேறு எல்லாமே வந்து இப்போ ப்ரெட்டில் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா பண்ணுறோம், வந்து சின்ன மசாலா பண்ணுறோம். இது ரெண்டுக்குமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் வீச்சா பண்ணுறோம். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு ஆர்டர் பண்ண மட்டன் அவங்க தனியாக வந்து சிக்கன் 65 கேட்டிருக்கிறாங்க. நம்ம 3 கிலோ சிக்கன், அதாவது வந்து உயிரோட 5 கிலோ 2 பெரிய பாலி எடுத்துக்கு அதை நம்ம வேஸ்ட் எல்லாம் போக 3 கிலோ கறிக்கு வர அந்த 3 கிலோ சிக்கன் 65 பண்ணுறோம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை இருக்குது, எப்படி நம்ம மசாலா போடுறோம். மினிமம் 1 மணி நேரம் 65க்கு ஊற இருக்கிற மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். நம்ம 2 வகையான மாவுகளை சேர்க்குற மாதிரி நம்ம கிறிஸ்பியாக நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்குது. அதுக்கு இந்த சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் இப்போ நம்ம கடைசி பாருங்கள். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே வேறு செய்முறை வழக்கம் பார்க்கலாம். சிக்கன் அழகாக 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் பாருங்க. வந்து ஒரு சொட்டு கூட தண்ணியில் இந்த அரிப்பில் 1/2 மணி நேரம் தண்ணி வடிய வச்சு தான் இப்போ இந்த பாத்திரத்தை சேர்த்துக்கிறோம். இந்த 3 கிலோ சிக்கனுக்கு 300 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் செழிப்பாக இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே ஒரு 50லேருந்து 60 கிராம், 50 கிராமே போதும். உப்பு சேர்க்கணும். நம்ம உப்பு செக் பண்ணி தேவைன்னா ஒரு வாட்டி கூட சேர்த்துக்கலாம். உப்பு மட்டுமே எப்பவுமே ஜாஸ்தியாக தவிர பார்த்துக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக நம்ம வத்தல் பொடி ஒரு 3 கிலோனா 30 கிராம் அளவில் தான் சேர்ப்போம். இது நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எக்ஸஸாக சேர்க்குறேன். ஒரு 10 கிராம் அளவில் 40 கிராம் அளவில் சேர்க்குறேன். ஏன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறோம். அது ஒரு நம்ம 2 வகையான மாவுகளை போடுறதுனால காரத்துக்கு எஃபெக்ட் கம்மியாகும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டோம்னா காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூனில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனு கூட கிடையாது, அந்த அளவில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்படியே பெருஞ்சீரக பொடியும் ஒரு 20 கிராம் அளவில் சேர்க்குறேன். இது நல்ல ஒரு மணத்துக்கு கொடுக்கும், அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். சொந்தமாக படித்த சொரன்னு படித்த நல்ல மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கிராம் கணக்கு ஒரு 2 கிராம் தான் இருக்கும். லைட்டாக சேர்க்கணும். அப்படியே ஒரு பிஞ்சு அளவில் சொந்தமாக படித்த கரம் மசாலா சேர்க்குறேன். இது சேர்க்காட்டு கூட தப்பு கிடையாது. சேர்த்து அடிஷ்னல் ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 300 கிராம் அளவில் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்குறேன். இந்த மாவு பொருட்கள் சேர்க்கறனால கலர் மாறாமல் இருக்கிற கேசரி கலர் வந்து சோப்பு கலர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவில் சேர்க்கறது தப்பு கிடையாது. சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு முட்டை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சங்காவோட சேர் சேர்க்குறேன். நம்ம பல்காக பண்ணுற டைமில் கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இவ்வளவு குவான்டிட்டிக்கு ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சேர்க்கறனால தயிர் சேர்க்காட்டாலும் தப்பு கிடையாது. எலுமிச்சங்காய் ரொம்ப சிறுசாக இருந்தாச்சுன்னா பேருக்கு ஒரு 50 மில்லி அளவில் தயிரும் சேர்த்துக்கணும். பாருங்கள், நிறைய பொருட்கள் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் போடுற டைமில் நம்ம இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் கலந்து இன்னும் 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தோன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நல்லா கலந்து விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாவுகள், எலுமிச்சங்காயோட சாறு, ஸ்பைசஸ்ஸு எல்லாமே கலந்து வரும். நம்ம கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்ததுனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சூப்பராக மசாலா போட்டு இப்போ நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விடுறேன். இந்த உப்பு எல்லாமே எல்லாம் நம்ம கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சூப்பராக மிக்ஸ் பண்ணி தான் அப்படியே மூடி வைக்கணும். மறுபடியும் நல்ல நீட்டாக கலந்து விடுறேன். இப்போ நல்ல ஒரு மனம் வருது. நம்ம அப்படி போட்ட பொருட்கள் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். அளவு நீங்கள் பார்த்தீங்க, ஒரு பச்சை வாசனை மட்டும்தான் இருக்குது. அந்தளவு ஃப்ளேவர் இருக்குது. நம்ம பொரிச்சு வர டைமில் இந்த பச்சை வாசனை மட்டும் மாறிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு வைக்கிறேன். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 லிட்டர் அளவில் எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா சூடாகிட்டு இந்த சிக்கனை வந்து 1 மணி நேரம் அழகாக ஊறி இருக்கு பாருங்கள். வந்து நம்ம சிக்கனை வந்து கை கொண்டு தான் எடுத்து பிரித்து போடணும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற கொஞ்சம் மாவுகள் சேர்த்துறதுனால கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும். நம்ம கை கொண்டு பிரித்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒட்ட கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பிரித்து போடணும். எண்ணெய் ஒரு 90% வரை நல்லா சூடானதுக்கப்புறம் போடணும். அப்புறம் தீயை கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம 100% சூடில் போட்டுக்கிட்டோம்னாச்சுன்னா வெளியே நல்லா வந்து கரைஞ்சி போகும், உள்ளே வந்து வராது. அதனால ஒரு 90% ஆகுது போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். போட்ட உடனே கிண்டக்கூடாது. போட்ட உடனே கிட்டியாச்சுன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அப்படி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புரட்டி போடணும்.
அதான் நம்ம இந்த 2 வாட்டி போடுற டைமில் இதை மொத்தமாட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு ஒரு வாட்டி கிண்டி விடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தாண்டதுக்கப்புறம் அடுத்து கிட்டினா அப்புறம் மொத்தம் ஒரு 2 இல்லை 3 வாட்டி மொத்தமாக கிண்டி விடுற டைமில் வந்து சூப்பராக இது ஃப்ரை ஆகி வந்துடும். நம்ம சின்ன பீஸாக வெட்டியிருந்தால சீக்கிரமாட்டு ஃப்ரை ஆகும். கிண்டி நம்ம மசாலா எல்லாம் வந்து உதிர்ற அளவில் பண்ணக்கூடாது, வந்து இடையிட மட்டும் கிண்டினா போதும். நல்ல முறுமுறுன்னு இருக்கணும். அதை டைமில் சாப்பிட்டாட்டும் இருக்கும். மறுபடியும் கிண்டி விடுற டைமில் அடியில் உள்ள சிக்கன் மேலே உள்ள சிக்கன் அடியிலையும் வரணும். இப்போ பாருங்க, இப்போ அழகாக வந்து அப்படியே ஒத்த பிரிஞ்சு வந்துருக்காருங்க. இன்னும் அதிகப்படியாக ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக இது ஃப்ரை ஆகி வந்துடும். நம்ம எடுக்கிற டைமில் மறுபடியும் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத போட்டுட்டு தீயை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்டு அந்த சிக்கன் 65 அப்படியே ரெடியாக பாருங்கள். நல்ல முறுமுன்னு இருக்குது, நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கு. நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அப்படியே ஒரு 10-15 செகண்ட் போல் இந்த கருவேப்பிலை அப்படி ஃப்ரை ஆகி வரோம் சேர்த்து நம்ம எடுக்கிறோம். அப்போ நல்ல ஒரு மனமும் இருக்கும். நம்ம கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட்ற டைமில் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதான். இப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே இந்த கம்பி அடுப்பில் நல்ல எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே நான் வடிகட்டுறேன். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற சிக்கனை போட்டுக்கிட்டு தீயை மறுபடியும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு மொத்தமாக இந்த எண்ணெயில் ஒரு அந்த பொடிகள் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டால் போதும். இப்போ மீதி பொடியெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தீயை ஜாஸ்தி பண்ணிக்கிறோம். ப்ரொசீஜர் சேம் தான். ஒரு 2 நிமிஷம் தாண்டி தான் கிண்டி விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் தாண்டி மொத்தம் 2 வாட்டி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிண்டு வர சேர்த்து 3 வாட்டி கிண்டி விடுற டைமில் முறுமுறுனா இந்த கிறிஸ்பியான சிக்கன் 65 2 நிமிஷம் தாண்டிட்டு ஒருக்கா கிண்டி விட்டுக்கிறேன். இன்னும் 2 வாட்டி மொத்தமாக 3 வாட்டி கிண்டி விடுற டைமில் இந்த கிறிஸ்பியான சிக்கன் 65 சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 2 வாட்டி தான் போட்டுருவோம். நாங்கள் பல்காக பண்ணுறவங்க அதுக்கு தகுந்த எண்ணெயை விட்டு எத்தனை வாட்டி பொரித்தாலும் இதே ப்ரொசீஜரில் பொரிச்சிக்கலாம். இப்போ சிக்கன் செகண்ட் போட்டதும் ரெடி ஆகிட்டு அதே ப்ரொசீஜரில் கருவேப்பிலை போட்டு மறுபடியும் ஒரு கிண்டிக்கிட்டு எண்ணெயில் இருந்து வெளியே எடுத்துக்கிறதா. எண்ணெயில் இருக்கிற டைமில் இதே மாதிரி இந்த கம்பி அரிசி போட்டுக்கணும். அப்போ எண்ணெய் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கிறது வசதியாக இருக்கும். ஓகே, மொத்தமாக எண்ணெயிலேருந்து வெளியாக எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளவு ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா முறுன்னு ஃப்ரை ஆகிட்டு நான் மொத்தமாட்டு ஒரு பேஷன் எடுத்து வச்சுட்டு 3 கிலோ நேரம் மொத்தமாக நான் கையில் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் போடுறேன். ஒரு கருவேப்பிலை சேர்த்து கரைக்கிற டைமில் உங்களுக்கு தெரியும் நினைக்க அந்தளவு முறுமுறாக இருக்குது. அதே டைமில் வந்து அடுத்த நல்லா வந்து சாப்பிட்டாட்டம் இருக்குது. போட்ட மசாலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஆர்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.